கேரள சினிமா துறையை பாலியல் புகார்கள் உலுக்கி வரும் நிலையில் அது தொடர்பாக முதன்முறையாக மௌனம் கலைந்துள்ளார் முன்னணி நடிகரும் மலையாள நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான மோகன்லால். தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேரள சினிமா துறையில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டி அளித்த அறிக்கை அங்கு புயலை கிளப்பி வருகிறது. மலையாள நடிகர் சித்திக், இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகைகள் அளித்து வரும் பாலியல் புகார்களை விசாரிக்க அரசு சார்பில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்ட நிலையில் அம்மா என்றழைக்கப்படும் மலையாள நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்த மோகன்லால் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். இது விமர்சனங்களை எழுப்பிய நிலையில் ஹேமா கமிட்டி தொடர்பாக முதன்முறையாக நடிகர் மோகன்லால் மௌனம் கலைத்துள்ளார். தாம் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும் தவிர்க்க முடியாத காரணங்களால் கேரளாவுக்கு வர முடியாமல் போனதாகவும் மோகன்லால் விளக்கமளித்தார். தற்போது கூறப்படும் பிரச்சினைகள் எல்லா துறையிலும் எழுவதுண்டு என்று கூறியவர் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார். ഇങ്ങനെ ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു, ഒളിച്ചോടിപ്പോയി എന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടിപ്പോയിട്ടില്ല. നമുക്ക് ആ കമ്മിറ്റി റിപ്പോർട്ടിൽ ആരൊക്കെയാണെന്നൊക്കെ അറിയട്ടെ. എന്നാലല്ലാതെ എൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചാൽ ഞാൻ പവർ ഗ്രൂപ്പിൽ പെട്ട ഒരാളല്ല, എനിക്ക് അതിനെക്കുറിച്ച് അറിയില്ല. ഇങ്ങനെ അറിയുമോ എന്ന് ചോദിച്ചാൽ അങ്ങനെ ഒരു സംഭവം ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് കേൾക്കുന്നത്. നമുക്ക് ആ റിപ്പോർട്ട് വരട്ടെ, നിങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്യൂ. ഞാൻ എങ്ങനെയാണ് കാണുന്നത് ഈ റിപ്പോർട്ട്? എന്നെ വിളിച്ചതാണ്, ഞാൻ പോയി സംസാരിച്ചിട്ടുണ്ട്. അതെങ്ങനെ അതൊരു പിന്നെ അങ്ങനെ ഗോപ്യമായി വെച്ചിരിക്കുന്ന ആ റിപ്പോർട്ടുകളിൽ പറയുന്ന കാര്യങ്ങൾ ഇപ്പം നമുക്ക് എങ്ങനെയാണ് പറയുന്നത്? അത് കോടതിയിൽ ഇരിക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. അവരത് പഠിച്ചിട്ട് പറയട്ടെ. എനിക്കില്ലേ, നിങ്ങൾക്ക് ഉള്ള അറിവാണ് എനിക്കും. இதற்கிடையே ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் புகார்கள் தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக நடிகை அமலாபால் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ഞാനും ഷോക്ക്ഡ് ആണ് ഹേമ കമ്മിറ്റി റിപ്പോർട്ട് പുറത്തു വന്നപ്പോൾ, നിങ്ങളെല്ലാവരും പോലെ തന്നെ. ആൻഡ് വളരെ ഡിസ്റ്റർബിംഗ് ആയിട്ടുള്ള ഒരുപാട് കാര്യങ്ങളാണ് പുറത്തു വന്നതും. ഒരിക്കലും എക്സ്പെക്ട് ചെയ്യാൻ പറ്റാത്ത പല ആളുകളുടെ കാര്യങ്ങളെല്ലാം നമ്മൾ അറിഞ്ഞു. ബട്ട് ഐ ഹോപ്പ് ഇതിനൊരു ജസ്റ്റിഫിക്കേഷൻ ഉണ്ടാവുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു, പ്രാർത്ഥിക്കുന്നു. കാരണം ഇതൊരു ബസ്സായി വന്ന് ഭയങ്കര ന്യൂസായി വന്ന് അത് ഹൈഡ് ആകാതെ അല്ലെങ്കിൽ അതിന് വേണ്ട ഡ്യൂ ഇമ്പോർട്ടൻസ് അതിന് കിട്ടണം. ആൻഡ് അതിനൊരു ജസ്റ്റിഫിക്കേഷൻ ഉണ്ടാവണം, ലീഗൽ ജസ്டிஃபிகேஷன் ഉണ്ടാവണമെന്നാണ് ഞാനും പ്രാർത്ഥിക്കുന്നത്. மேற்கு வங்க நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அளித்த புகாரில் மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது மற்றொரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. பிரபல மலையாள நடிகை அளித்த பாலியல் புகாரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த கட்சியின் மாநில உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.